அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உழவு குரல் எண் 1034. பல குடை நீழலும் தன் குடைகீழ் காண்பர் அழகுடை நீழலவர். நெற்கதிர்களை நிறைய விளைவித்து தன் ஆட்சியில் வைத்திருக்கக்கூடிய அரசர்கள், அவர்களிடம் பல மாற்று அரசர்களும் அடிபணிந்து செல்வார்கள். The ruler who has lots of production of paddy will have a control over the other rulers in this world. இதற்கு என்னுடைய துடிப்பா, நெல் அதிகம் கொண்ட அரசர் சொல் கேட்பார் மற்றரசர். நெல் அதிகம் கொண்ட அரசர் சொல் கேட்பார் மற்றரசர். இந்த குறளை நம்ம படிக்கும் பொழுது ஐயன் சொன்னதை நம்ம எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல இந்தியால இப்ப இந்தியான்னு இருக்கக்கூடிய இந்த ஒன்றியத்துல இருந்த பல மன்னர்கள்ல நாடுகளை தாண்டி சென்று படையெடுத்து வடக்கேயும் சரி கடல் கடந்தும் சென்று பல்வேறு நாடுகள், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வரைக்கும், இலங்கை போன்ற நாடுகள் வரைக்கும், பர்மா போன்ற நாடுகள் வரைக்கும் சென்று நல்ல கப்பற்படையும் வைத்திருந்து வெற்றி பெற்றவர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். அவங்க ரெண்டு பேரும் எங்கிருந்து வந்தாங்க? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து வந்தோம். அப்ப அங்க நெல் அதிகமா இருந்திருக்கு. இப்ப இருக்கிறத விட அப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நெல் அவங்க கிட்ட இருக்கும் பொழுது அவங்க மற்ற அரசர்களை எளிதில் வென்று தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்த முடியும். மற்ற அரசர்களும் அவர்களுக்கு கப்பம் கட்டும் அரசர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு ஐயன் இங்க சொல்றார். இது வெறுமனே படையை மட்டும் வச்சு அவங்க போய் சண்டை போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அந்த அரசர்களை கொண்டு வந்திருப்பார்களா, அந்த நாடுகளை கொண்டு வந்திருப்பார்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவர்கள் தங்கள் விளைவித்த நெற்கதிர்களை கொண்டு சென்று அங்கே சேர்த்திருப்பார்கள், அரிசிகளாக்கி கொண்டு சேர்த்திருப்பார்கள். இந்த உணவுப் பொருள்கள் அங்கே அதிகமாக விளைவிக்கப்படாத காலத்தில் இந்த உணவுப் பொருள் தேவை என்ற காரணத்தினால் இதற்கு அவர்கள் வாங்க ஆரம்பித்து கப்பம் கட்டி ராஜராஜனிடமும் ராஜேந்திரனிடமும் அவர்கள் அடிபணிந்திருப்பார்கள். இதுதாங்க ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் நேற்றைய குரலே சொன்னேன், கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு. அதுல அரிசி விளைவிக்கிறோம். அந்த அரிசி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக நினைக்கிறேன் நாங்க வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அந்த அரிசி தான். நம்ம நிலத்துல விளையிற அந்த அரிசி சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தனி ருசி, தனி சத்து இருக்குதுங்க. நம்ம நிலத்துல விளையிற மாம்பழத்தை சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தனி ருசி, தனி சத்து இருக்கு. தேங்காய் சாப்பிட்டாலும், இளநீர் குடிச்சாலும், காய்கறிகள்னாலும், எலுமிச்சம்பழம்னாலும், ஏன் நம் நிலத்தில் மேய்கிற நாம் வளர்க்கும் மாடு தரும் பால் கூட, பசு தரும் பால் கூட அவ்வளவு ஒரு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இது ஏன் ஒவ்வொருத்தரும் பண்ண முடியாது? குட்டியா ஒரு நிலம், ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி அதுல நம்ம ஆள் வச்சு முடிஞ்சா நம்மளே இந்த மாதிரி ஒரு பண்ணையம் பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணை நட்டம் தான் ஆகும். பண்ணையம் பண்ணி அதை நமக்கு நாமே உபயோகப்படுத்தினோம்னா தற்சார்பு நிறைய வரும். ரெண்டாவது, கொஞ்சம் அதிகமாச்சுன்னா மற்றவர்களுக்கு வித்து அதில் பொருளும் ஈட்டலாம். இதைத்தாங்க ஐயன் மிக அழகாக சொல்றார். ஒரு அரசருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிகளுக்கும் இந்த குரலை எடுத்து சென்று சொல்கிறார். அரசாங்கம் என்ன செய்யலாம்னா, நெற்கதிர்கள் வளர்ந்து அதை அறுவடை செய்யும் காலத்தில் மிகப்பெரிய மழை பெய்து அந்த நெற்கதிர்கள்லாம் வீணாகி போயிடுது. அந்த சமயத்தில் அரசாங்கம் அதற்கான இழப்பீடை தாராளமாக கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, இழப்பீட்டை குறைத்து இவர்களுக்கு நிறைய இழப்பீட்டை குறைக்கலாம். ஏனென்றால் அவர்கள்தான் வாழ்பவர்கள், அவர்கள்தான் முதன்மை தொழில் செய்பவர்கள். அதனால இந்த உழவர் மேலே, உழவரை போராட்டத்துக்கு தூண்டாத வகையில், விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவுக்கு செல்லாத வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், இலவச மின்சாரம் கொடுக்கிறோம், உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுபோன்ற மற்ற வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து அந்த தொழிலை போற்றி அவர்கள் நெற்கதிர்களை உருவாக்க வேண்டும். அப்படி அதிகமாக நெற்கதிர்களை உருவாக்கும் நாடுதான் உலகத்தில் வல்லரசாகுது. அமெரிக்கா வல்லரசாகிறதுக்கு காரணம் அவங்க இருக்கிற ஆயுதம் கிடையாது, அவங்க தான் அதிகமான உணவுப் பொருட்களை, குறிப்பாக அரிசியை விளைவிக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான காரணம். அதனால நம்ம நாடும் செய்ய வேண்டிய விஷயம், விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அரிசியை அதிகம் விளைவிக்க வேண்டும். அதன் காரணமாக நம் நாட்டின் கீழ் நட்புறவாக பல நாடுகளும் வந்து இணைவார்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பலகுடை நீளரும் தன்குடைகீழ் காண்பர் அழகுடை நீழலவர்.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷியத்திரம் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.